கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் செங்கலை ஏற்றிட்டு வந்த டிம்போ வந்து புதக்குழியில் மாட்டிட்டுங்க. அதை மீட்கும் பணி தான் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. அதை தான் ஒரு பதிவாக நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி இதில் புதக்குழி இருந்தது தெரியுமா அப்படின்னு விசாரித்து பார்த்தா இதுக்கு முன்னாடி இதில் ஒரு போஸ்ட் தூண் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை எடுத்து மாற்றினதுக்கு அப்புறமாட்டு இந்த டிம்போயில் வந்தவங்களுக்கு இது வந்து நல்ல ரோடு தான் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்திருக்காங்க. கடைசியில் இப்படி ஆயிருக்கு. இனி இதில் உள்ள செங்கல் எல்லாம் எடுத்து மாற்றிட்டு வேற ஒரு டிம்போயை கூப்பிட்ருக்காங்க. கயிறு கட்டி இழுத்து வெளியெடுக்குது. கம்பு கல் இதெல்லாம் வச்சு அடை கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு பலமாக இருக்குன்னு தெரியலை. எவ்வளோ சீக்கிரமாக பணி முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு நல்லது. இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இந்த டிம்போயை வெளியெடுக்க இன்னொரு டிம்போவும் வரவழைச்சிருக்காங்க. அந்த பள்ளத்தை மூடக்கு இன்னும் ஆட்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மீட்பு பணி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம சுருக்கி பார்க்க போகிறோம். அங்கே பாருங்க, அந்த டிம்போக்கு அடியில் பாருங்க, ஒருத்தன் ஹாயா படுத்து கிடக்கான். அவனை இப்போ விரட்டி விட்டுற வேண்டியதான். இன்னொரு டிம்போ வந்தாச்சுங்க. இங்கேயும் அங்கேயும் கயரை கட்டிட்டாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்திலே இழுத்து வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிம்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடுச்சுங்க. நாம் எதுக்கும் தள்ளி நிற்க தான் நல்லது. அவங்கக்கிட்டேயும் சொல்லியாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல,
நாங்கள் ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. பயமாக தான் இருக்குது. இனி அந்த புதகுழி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இது பழைய கழிவு நீர் குழாய் தொட்டி. இதை மூடதுக்கு கல்லெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பணியும் நடக்க போகுதுங்க.